அனைவருக்கும் வணக்கம். என்னோட ஒருங்கிணைந்த பண்ணையில மிகப்பெரிய ஒரு பங்கு வந்து தூய பெருவிட கோழி வளர்ப்புக்கு வந்து இருக்குங்க. அந்த தூய ரக நாட்டுக்கோழி வளர்ப்புல வந்து நான் ஒரு பொன்றம் கோழியில 32 சிக்ஸ் வந்து விட்டு வளர்க்குறேங்க. அது ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல வந்து ஷார்ட்ஸ் வீடியோவா வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லென்த் வீடியோவா அந்த கோழியில வந்து இப்ப அந்த 32 குஞ்சுகள் வந்து எவ்வளோ குஞ்சு ஆரோக்கியமா இருக்கு. இப்ப அது குஞ்சுகள் எல்லாம் என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இவங்க தாங்க அந்த பொன்றம் கோழி. நல்ல லைனேஜ் உள்ள ஒரு வெடைங்க. இவங்களோட குஞ்சுகள் வந்து ஒரு 12 இருக்குங்க. அதுக்கப்புறம் மத்த ஒரு 3 கோழி குஞ்சுகள் எல்லாமே வந்து நம்ம மொத்தமா 32 குஞ்சுகள் வந்து இவங்களோட நம்ம வந்து விட்டிருந்தோங்க. இந்த கூண்டு இருக்குல்ல, இதில தான் நாங்க வந்து விட்டிருந்தோங்க. இப்போ கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து 2 மாசம் வந்து வயசு ஆகுங்க. இதில இருக்க சிக்ஸ் எல்லாத்துக்குமே. ஒரு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் தான் வந்து பொரிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேங்க. இப்போ கிட்டத்தட்ட மே லாஸ்ட் வீக் ஆயிடுச்சுங்க. ஒரு 2 மாசம் நம்ம வந்து கவுண்ட் வந்து வச்சுக்கலாம். இதுக்கு நான் வந்து ஃபீடு குடுக்குறது என்னன்னா, ஸ்டார்ட்டிங்ல வந்து கொஞ்சம் கம்பெனி ஃபீட் வந்து குடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து கம்பு, அதுக்கப்புறம் மக்காசோளம் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி நான் வந்து குடுக்குறேங்க. அதுக்கப்புறம் மேய்ச்சல் முறையில தான் வந்து நம்ம முழுக்க முழுக்க வந்து விட்டுருக்கோங்க. மொத்தம் நம்ம வந்து இவங்கள 32 சிக்ஸ் வந்து விட்டுருந்தோம். இப்போ வந்து 30 சிக்ஸ் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்காங்கங்க. அந்த 2 சிக்ஸ் என்ன ஆனாங்க அப்படின்னா, இந்த கூண்டு வந்து அந்த சைடுல நம்ம ஓப்பன்ல விட்டிருந்தப்ப, அதில நசுங்கி வந்து இறந்துட்டாங்கங்க. மத்தபடி நோய் அந்த மாரி எதுவுமே வந்து வரலங்க. நான் நோய் வராம இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க இயற்கை முறையில தாங்க நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வேக்சினேஷன் அந்த மாரி நான் எதுவுமே வந்து ஃபாலோ பண்ண கிடையாதுங்க. நான் என்னோட பண்ணையில கோழி வளர்ப்புல என்ன நடந்தாலும் இயற்கை முறையில வளர்க்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட வந்து பண்ணிட்டு இருக்கேங்க. ரெகுலரா வந்து பப்பாளி பழம் வந்து குடுத்துட்டு இருந்தேங்க. வாரம் ஒரு 3 டைம் கண்டிப்பா பப்பாளி பழம் அப்படிங்கிறது நம்மளோட சிக்ஸுக்கு எல்லாமே வந்து குடுத்துருவேங்க. அதுக்கப்புறம் வாரம் 2 டூ ஒரு 3 டைம் வந்து குப்பை மீனிங், அதுக்கப்புறம் பப்பாளி இலை, இல்ல வேப்பிலை இதெல்லாமே நான் வந்து இலையாவே பொறிச்சு இந்த கூண்டுக்குள்ள போட்டேன். சிக்ஸும் நல்லா எல்லாமே ஆரோக்கியமா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்கங்க. தண்ணி பொறுத்தளவுக்கு நான் எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 15 நாளுங்கிறது நான் நல்லா ப்ராப்பரா கிளீன் பண்ணி நான் வந்து வச்சுருவேங்க. இப்போ வந்து சிக்ஸ் எல்லாமே நல்லா ஆரோக்கியமா வந்துட்டுருக்காங்க. இதில எல்லா சிக்ஸும் வந்து பெருசா வரணும் அப்படிங்கிற மாரிலாம் நான் எதுவுமே எதிர்பார்க்கலங்க. ஓகே வரது வரட்டும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்து இருக்கேங்க. இந்த சிக்ஸ் எல்லாமே நம்மளோட பண்ணையில பேரண்ட் ஸ்டாக்கா நம்ம வந்து வைக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோங்க. அடுத்து நம்மளோட ஒருங்கிணைந்த பண்ணையில கோழி வளர்ப்புல பெருவுடை கோழி வளர்ப்புல வந்து ரொம்பவுமே வந்து கவனம் செலுத்தி அழகா அடுத்தடுத்து ஷெட் எல்லாமே அமைச்சு நம்ம வந்து ஒரு லாபகரமான ஒரு தொழிலா நல்லா எடுத்துட்டு போலாம் அப்படின்ட்டு இருக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப வருஷம் வந்து இந்த கோழி வளர்ப்புல அனுபவம் இருக்குங்க. ஸோ, அதனால நான் வந்து முழுக்க முழுக்க என்னால இயற்கை முறையில வளர்க்க முடியும் அப்படின்ட்டு நான் எனக்குள்ளே வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணி நான் வந்து வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கேங்க. அதுக்கப்புறமா அந்த கூண்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சிக்ஸ் எல்லாமே இருக்கு. நான் படிப்படியா நம்மளோட பிரசாந்த் வியூ சேனல்ல வந்து நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேங்க. ஆனா இந்த தாய்க்கோழி வந்து ரொம்ப அருமையான கோழிங்க. சிக்ஸ் இப்படிலாம் மேலே இருந்துச்சு அப்படின்னா, கோழி எந்த அளவுக்கு வளைஞ்சு கொடுத்து போகுது அப்படின்னு வந்து பாருங்க. இந்த பொன்றம் கோழிக்குங்கிறப்ப அவ்வளோ ஒரு தாய்ப்பாசம் வந்து இருக்குங்க. ஸோ, எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அந்த அளவுக்கு அதே இப்போ ஏதாவது வந்து கீரி வரதோ, இல்ல வந்து ஏதாவது இந்த காக்கா, இந்த வெசாலி இந்த மாரி எல்லாமே நம்ம சிக்ஸு கிட்ட வந்துச்சுனாலே ரொம்ப அலாட் பண்ணிருதுங்க. கரெக்ட்டா சிக்ஸும் இந்த கூண்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிருவாங்கங்க. நானும் டெய்லியும் கவனமா பார்த்து பார்த்து வளர்த்துட்டு இருக்கேங்க. காலையில ஒரு 10 மணிக்கு நான் வந்து தீவனம் எல்லாமே குடுத்து ஓப்பன்ல வந்து விட்டுருவேங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் அவங்களா மேய்ச்சல்ல வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு டைம் நான் வந்து தீவனம் வைப்பாங்க. அவ்வளோதான் இப்போதைக்கு நான் இந்த மாரி தான் வந்து பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஸோ ரொம்பவுமே சிக்ஸ் எல்லாமே அற்புதமா வந்துட்டுருக்காங்க. எனக்கு ரொம்பவுமே வந்து சந்தோஷமா இருக்குங்க. முக்கியமாங்க இப்போ இதுக்கு மேல நான் அடுத்த ஒரு மாசத்துல வந்து என்ன மாரி கவனம் செலுத்தணும் அப்படின்னா, இந்த கீரி, அதுக்கப்புறம் வந்து இந்த வெசாலி, ஒடக்காந்தினி இவங்ககிட்டேருந்து நான் வந்து காப்பாத்தி வளர்க்கணுங்க. கோழி குஞ்சுகள் பொறுத்தளவுக்கு இன்னொரு 15 நாள், 1 மாசம் பக்கமா போயிடுச்சுனாலே, கண்டிப்பா இந்த நோய் தாக்குதல் அப்படிங்கிறது பெருசா எதுவுமே வராதுங்க. இந்த கிளைமேட்லயும் வந்து நல்லா அட்டகாசமா வந்துட்டுருக்காங்க. ஸோ, அதனால வந்து பரவால்ல. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. ஆ அப்படியே போற போக்குல போகட்டும், பார்த்துக்கலாமே அப்படின்ட்டு இருக்கோங்க. இதில வந்து நல்ல குவாலிட்டியான சேவல் வந்து அடுத்து நம்ம பண்ணைக்கே நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சேவல் குஞ்செல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்காங்க அப்படின்ட்டு. இவங்களுக்குலாம் நல்ல ஒரு வால்கட்டா வருவாங்கங்க. இந்த வெடை வந்து நல்ல ஒரு லைனேஜ் வெடை தாங்க. நாம வந்து ஒரு கட்டு சேவல் பண்ணையா பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் மத்த நம்ம ஒர்க் எல்லாமே இருக்கனால, அதில நம்ம கவனம் செலுத்த முடியாதனால, ஓகே நம்ம வந்து பெருவிட கோழி வளர்ப்பே வந்து பேரண்ட் ஸ்டாக்காவும் நம்ம வந்து குடுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்ஸாவும் நம்ம வந்து குடுக்கலாம். அந்த மாரி நம்ம ஏற்கனவே பழைய மாரி பண்றதே நம்ம எகைன் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. இன்னும் நான் பேரண்ட் ஸ்டாக்லாம் நல்ல குவாலிட்டியா வந்து சேவல்கள், விடைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் கலெக்ஷன் எல்லாமே பண்ணி எடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேங்க. ஓரளவுக்கு நம்ம வந்து லாபகரமா ஒரு நல்ல ஒரு தொகை வந்து இந்த கோழி வளர்ப்புல எடுக்கணும் அப்படின்ட்டு நான் ரொம்பவே வந்து குறிக்கோளோட வந்து பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா, நல்ல ஒரு அனுபவம் வந்து எனக்கு இருக்குங்க. ஸோ, இதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேன், அதுக்கப்புறம் நெறைய பண்ணையாளர்கள்லாம் வந்து பார்த்துருக்கோம். அவங்க பண்ண தப்பு எல்லாமே நம்ம வந்து சரி செஞ்சு, நம்ம நல்ல ஒரு லாபகரமான தொழிலா எடுத்துட்டு போலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. கோழி வளர்ப்பு மட்டுமே பண்ணாம, அது ஒரு ஒருங்கிணைந்தமா நம்ம வந்து கூட விவசாயம், இன்னும் நம்ம நெறைய ஒன்னொன்னா
என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. எல்லாமே தொடர்ச்சியாக நான் நம்மளோட பிரசாந்த் வியூ சேனலில் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேங்க. இயற்கை நம்ம நம்பணும் அப்படின்னா கண்டிப்பாக இயற்கை நம்மளை வந்து எப்போவுமே கைவிடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் இந்த கோழி வளர்ப்பை வந்து இயற்கை முறையில் பண்ணிகிட்ருக்கேங்க. ஓகே, அடுத்தடுத்து நம்ம பண்ணையில் என்ன மாதிரி நான் டெவலப்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பிரசாந்த் வியூ சேனல் ரெகுலராக நான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேங்க. நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.